இன்றைக்கி நைட் டின்னர் என்னென்னு பார்க்கலாம். பாருங்க, இட்லி தாங்க ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து வேறுங்க இட்லி எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை சட்னி தாங்க அரைச்சிருக்கேன். பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேங்க. டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை நிறைய வச்சு சட்னி ஊற்றிக்கலாங்க. சுட சுட இட்லியோட மல்லிகைப்பூ இட்லியோட வச்சு இந்த கருவேப்பிலை சட்னி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. சுவையும் டேஸ்ட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சட்னி ரெசிபி எடுக்கலைங்க, அதனால் அரைச்சிட்டேன் எடுக்காமையே. லன்ச்சு வீடியோ போடலைங்க. லன்ச்சு இன்றைக்கி சாப்பாடு செய்யலை. கடை வீதிக்கு போயிருந்தனால மார்க்கெட் போயிருந்தேன். அதனால் இட்லி பாருங்கள், வெள்ளை வெள்ளையர்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த சட்னிக்கும் இட்லிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நைட் நேரத்தில் இட்லி தாங்க சாப்பிடணும். தோசை இதெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது அது என்னவோ சாப்பிட பிடிக்கல. அதனால் இட்லியே ஊற்றியாச்சு. உங்களுக்கெல்லாம் நைட் நேரத்தில் தோசை சாப்பிட பிடிக்குமா, இட்லி சாப்பிட பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கருவேப்பிலை சட்னி சாப்பிட பிடிக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்க கருவேப்பிலை சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி சட்னியை அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்டுக்குங்க.